லார்கிப்பன் குரங்குடன் விளையாடிய வீடியோ வெளியாகி சர்ச்சையான நிலையில் 3 தினங்களுக்குள் லார்கிப்பன் குரங்கு பற்றிய விவரங்களை வனத்துறை அலுவலகத்திற்கு நேரில் வந்து ஒப்படைக்க நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். விவரம். தனது இன்ஸ்டா பக்கத்துல லார்கிப்பன் என்ற ஒரு குரங்கோடு வெளியிட்ட வீடியோ சர்ச்சையான நிலையில அது தொடர்பாக நடிகர் விக்ரமுக்கு வனத்துறை அதிகாரிகள் நோட்டீஸ் அளித்திருக்கிறார்கள். 3 தினங்களுக்குள் லார்கிப்பன் குரங்கு பற்றிய விவரங்களை வனத்துறை அலுவலகத்துக்கு நேரில் வந்து சமர்ப்பிக்கவும் எழுத்துப்பூர்வமாக சமர்ப்பிக்க நோட்டீஸ் ஆனது கொடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குரங்கு குறித்து தற்போது வரை விக்ரம் தரப்பு வந்து முழுமையான விவரங்களை தராத நிலையில குரங்கு வாங்கிய உரிமையாளர் ஆவணங்களை எடுத்து வந்து 3 தினங்களுக்குள் வனத்துறை அலுவலகத்தை ஒப்படைக்குமாறும் வனத்துறை அதிகாரிகளுக்கு நோட்டீஸ் அளித்திருக்கிறார்கள். நேற்று விக்ரம் படப்பிடிப்பு தளத்திருந்த போது வனத்துறை அதிகாரிகள் நேரில் சென்று சீலிடப்பட்ட கவரில் இந்த நோட்டீஸ் அளித்ததாகவும் அது மட்டும் இல்லாமல் அவரிடம் சில தகவல்களை எழுத்துப்பூர்வமாக பெற்று வந்ததாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. 3 தினங்களுக்குள் நேரில் வந்து ஆவணங்களை ஒப்படைத்து பதிலளிக்கவில்லை என்றால் வனத்துறை சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் வனத்துறை அதிகாரிகள் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தெற்காசிய இனத்தை சேர்ந்த லார்கிப்பான் என்ற இந்த குரங்கு அரிய வகை குரங்கினங்கள் பட்டியலில் இருப்பதாகவும் அதனால அது குறித்தான விவரங்களை வந்துட்டு வெளியிட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்ஸ்டா பக்கத்தில் வெளியிட்ட அரிய வகை லார்கிப்பான் குரங்கு தற்போது எங்கே உள்ளது, அதோடைய உரிமையாளர் யார் என்பது குறித்தெல்லாம் முழுமையான விவரங்களை ஒப்படைக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈரோட்டில் உள்ள ஒரு நபர் வந்துட்டு அந்த குரங்கினத்தை அவரது மகள் வீட்டில் கொண்டு போய் கொடுத்ததாகவும் அதனை விடுமுறை தினத்தில் மகளை பார்க்க சென்ற போது தன் வீடியோ வெளியிட்டதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் முழுமையான விவரங்களை தெரிவிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈரோட்டில் உள்ள அந்த உரிமையாளரின் வீட்டிலும் சோதனை நடத்துவதற்கு வனத்துறை அதிகாரிகள் நோட்டீஸ் ஆனது அந்த உரிமையாளர் வீட்டுக்கு கொடுக்கப்பட்டு நேற்று ஈவினிங் வந்துட்டு சோதனைகள் நடத்தப்பட்டதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக 3 நாட்களுக்குள் விக்ரம் நேரடியாக வந்துட்டு இது குறித்தான விவரங்களை தெரிவிக்கவில்லை என்றால் வனத்துறை சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் வனத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.